ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன அப்படின்னா, டிடிடில ஆல்ரெடி வந்து ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடியே ரூ. 300 தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல ஓபன் பண்ணிறனால நிறைய பேரால அடுத்த மாசங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது புக் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்றனால எக்ஸ்ட்ரா ரூ. 300 தரிசன டிக்கெட்டை ரீசெண்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரூ. 300 தரிசன டிக்கெட் இன்னொரு வழியிலையும் நம்ம வந்து புக் பண்ணலாம். அதுல டிக்கெட்டோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கூடுதலான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஸோ எந்தெந்த மாசத்துக்கு இருக்கு அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன். இது வந்து தெலுங்கு நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு வெளியாகி இருக்க செய்தி. நிறைய வெப்சைட்ஸ்லயுமே இதை பத்தி அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிக்கெட்டோட கவுண்டிங் எதுல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலான்றது நிறைய பேருக்கு தெரியும். அதுல பஸ்லயே நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். ரூ. 300 தரிசனத்துல சுவாமி தரிசனமும் பார்த்துக்கலாம். கீழ் திருப்பதில இருந்து திருமலைக்கு போறதுக்கான பஸ் ஃபேரும் அதுல இன்க்ளூட் ஆயிரும். நீங்க அதே டிக்கெட்டை யூஸ் பண்ணி கீழ இருந்து மேல டிராவலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம். ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ல வந்து பயணம் செய்யக்கூடிய திருமலைக்கு வரும் பக்தர்களோட வசதிக்காக இது வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு 600 டிக்கெட் அப்படின்ற ஆவரேஜ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து சமீபத்துல 1000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 600ல இருந்த டிக்கெட்டை இப்ப 1000 உயர்த்தி இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த டிக்கெட் கவுண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்க முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ வரைக்கும் நமக்கு அக்டோபர் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏபிஎஸ்ஆர்டிசில பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த இடங்கள்லாம் இருந்து இந்த டிக்கெட்டோட பஸ் டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம்னா, சென்னையில இருந்து உங்களுக்கு அதிகமான பஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு. அதுலயும் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நமக்கு கள்ளக்குறிச்சி, ஹொசூர்ல இருந்து புக் பண்ணிக்க முடியும். மற்ற இடங்கள்ல இருந்து பஸ் போகுது. ஆனா அந்த பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட் வந்து அட்டாச் ஆகி இருக்காது. அதுக்கு அடுத்தது பாண்டிச்சேரி. இது இல்லாம அதர் ஸ்டேட்லயும் ஒரு சில பிளேசஸ்ல இருந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். இதுல வந்து தர்ஷன் டிக்கெட்டுக்காக தான் நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கல. ஸோ இது பரவாயில்ல, நம்ம பஸ் டிக்கெட் கூட ஆட் பண்ணாலும் தர்ஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம நம்ம போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாசம் 15ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிஎஸ்ஆர்டிசியோட ஏபிஎஸ்ஆர்டிசி ஆன்லைன் டாட் இன் அப்படின்ற இந்த வெப்சைட்ல போயிட்டு செவ்வாய்க்கிழமை முதல் வந்து இது வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை நேத்துல இருந்து நம்ம புக் பண்ணிக்கலான்றது தான் இதுல கொடுத்திருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நானும் சென்னையில இருந்து வந்து உங்களுக்கு செக் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி அக்டோபர் மாசத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 3ஆம் தேதி 4ஆம் தேதி எல்லாம் டிக்கெட் வந்து இருக்குல்ல. அப்போ வந்து ஓப்பன் ஆகுறதும் தெரியல, புக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட் ப்ரொவைட் பண்ணியிருந்தனால இப்ப டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. நம்ம இது ஆல்ரெடி எப்படி புக் பண்றதுன்ற ஃபுல் வீடியோ இருக்கு. அதே மாதிரி எந்தெந்த பிளேஸ்ல இருந்தாலாம் இந்த டிக்கெட் கூட பஸ் டிக்கெட் வந்து ஆட் ஆகி இருக்குன்ற வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ சென்னையில இருந்து நான் உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். டேட் வந்து பார்த்துக்கோங்க, அக்டோபர் மாசத்துக்கு தான் இருக்கு. ஆகஸ்ட்டுக்கும் செப்டம்பருக்கும் மற்ற இடங்கள்ல இருக்கு. பட் சென்னையில இருக்கான்றது நம்ம வந்து டைம் எடுத்து கொஞ்சம் சர்ச் பண்ணீங்கன்னா மேபி அவைலபிள் இருந்தால் புக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃபேர் கொஞ்சம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க, அக்டோபர் 4ஆம் தேதிக்கு ஒரு 53 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இப்போ வரைக்கும் அக்டோபர் மாசத்துல நமக்கு வந்து 9 வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு. 8ஆம் தேதி நீங்க டிராவலிங் டேட்டா வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா 9ஆம் தேதி தர்ஷனுக்கு வந்து போகலாம். கொடுத்துட்டு சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து 9ஆம் தேதிக்கான டிக்கெட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அக்டோபர் 7ஆம் தேதிக்கு நீங்க கொடுத்துட்டு சர்ச் பண்ணீங்கன்னா 8ஆம் தேதிக்கு மேபி டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். இந்த மாதிரி வந்து சென்னை மாதவரம் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஷோ லே அவுட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுல பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணி ஒவ்வொரு மாசமும் டிராவல் பண்றவங்களும் செக் பண்ணி பாருங்க. அக்டோபருக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த ஸ்லாட் ஃபுல்லா முடிஞ்சது. கீழே இன்னும் நிறைய பஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பஸ்லயுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மேல ஃபர்ஸ்ட்ல இருக்க பஸ்ல தான் கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து இருக்க பஸ்ல எல்லாம் கொஞ்சம் டிக்கெட்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது அப்டேட். அதுக்கு அடுத்து வந்து செப்டம்பர்லயும் டிக்கெட்ஸ் வந்து ஓங்கோல்ல இருந்து திருப்பதிக்கு, அதே மாதிரி ஹைதராபாத்ல இருந்து திருப்பதிக்கு, பெங்களூர் டு திருப்பதி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேசஸ்ல டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நான் செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல டிக்கெட் கவுண்டிங் நம்ம வந்து அவைலபிள் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 15ஆம் தேதிக்கு கொடுத்துட்டு சர்ச் பண்ணி பாருங்க. 4 மணி ஸ்லாட்லேயே டிக்கெட் இருக்கு, 1 மணி ஸ்லாட்லேயே டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க ஆகஸ்ட்டுக்கு கூட செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் கொடுத்துருக்கனால அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் சொல்றீங்க டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறமா என்னால கியூஆர் கோடோட வந்து டவுன்லோட் பண்ண முடியலன்ட்டு. இந்த டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைல்ல வந்து டெஸ்க்டாப் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு மோடு இருக்கும்.
அந்த மோட ஆன் பண்ணிட்டு அதுல நீங்க வந்து ட்ராக் சர்வீஸ் டிக்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட டிக்கெட் புக் பண்ண அந்த மொபைல் நம்பரும் டிக்கெட் நம்பரையும் வச்சு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான காப்பி வந்து இதுல ஓப்பன் ஆயிரும். அதுல தர்ஷன் டிக்கெட் மட்டும் வேணும்னாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே டிக்கெட்ல நீங்க கீழ் திருப்பதில இருந்து திருமலைக்கு டிராவல் பண்ணிக்கலாம். இதோட ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா கம்பல்சரி பஸ்ல டிராவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் வந்து இதை தர்ஷனத்துக்கு மட்டும்தான் புக் பண்றாங்க. அதுதான் உண்மை. அது நிறைய பேர் தர்ஷன் போயிட்டு வந்தா நமக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிரைஸ் கன்வீனியன்ட்டா இருந்தா புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்டேட் நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.